வணக்கம் நண்பர்களே, இது சர்வம் டிவியின் பைனரி ஆல். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர் 14,000 ரூபாய்க்கு நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. என்ன காரணம்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ 14,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டர் வேல்யூ ஃபார் மணியா இருக்கா? என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் கொடுக்குறாங்க? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த ப்ரொஜெக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இந்த ப்ரொஜெக்டர், போட்ரானிக்ஸ் பிராண்டுடைய பீம் 460. இந்த ப்ரொஜெக்டர் தான் இன்னைக்கு நம்ம டோட்டலாக அன்பாக்ஸ் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணி இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெக் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக இது எப்படி இருக்குது, இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் இருக்குது. ஓகே, ஒரு ப்ரொஜெக்டர் உள்ள ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஒரு HDMI கேபிள், பவர் அடாப்டர், ரிமோட் கண்ட்ரோல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதான ஒரு QR கோடு. இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸ் கண்டென்ட், இவ்வளோ தான் இருக்குது. முதல்ல ரிமோட்லேருந்து வருவோம். இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பட்டன்ஸ் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 10 பட்டன்ஸ் இருக்கும். வால்யூம் வந்து அதிகமாக்குறது, கம்மியாக்குறது, ஹோம் பட்டன், ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது, அப்புறம் செலக்ட் பண்ணுறது, பவரான இன்புட் கொடுக்குற இது இருக்குது. இது அடாப்டர் வந்து ஒரு ஏசியும் டிசியாகவும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நல்ல கேபிள் வந்து அரௌண்ட் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்ப்போம். 1.5 மீட்டர்ஸ் இருக்குது. இது கூட வரக்கூடிய ஏசி கேபிள் இது ஒரு 1 மீட்டர் இருக்குது. அரௌண்ட் வந்து ஒரு 2.5 மீட்டர்ஸ் வந்து இருக்குது அடாப்டர் வந்து அதனுடைய லென்த்து. ஸோ இது ஓரம் வச்சிடலாம். கூடவே ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். HDMI ஓகே, நல்ல குவாலிட்டியாக ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டர் ஒரு 4000 லூமென்ஸ் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர். இதில் வந்து பேக்கில் 10 வாட் ஸ்பீக்கர் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஆண்ட்ராய்ட் 9 பேஸ்டு ஓஎஸ்ஆர் இருக்கிறதுனால ஓடிடி ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ளூடூத் வந்துடுது. நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக. அப்புறம் வந்து வைஃபையும் கொடுத்துட்றாங்க, நம்ம நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நெட் கனெக்ட் பண்ணலன்னா கூட பின்னாடி RJ45 கேபிள் இருக்குது, நம்ம கேபிள் மூலியமாகவும் கொடுத்துக்கலாம். ஸ்பீக்கருக்கு ஆக்ஸ் கேபிள் இருக்குது, அப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் போர்ட்ஸ் வந்து இருக்கிறது வந்து இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக வந்து நிறைய பாசிபிள்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நம்ம இதில் சைடில் வந்து நல்ல ஏர் ஃப்ளோக்காக ஏர் வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஞாபகம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ தாங்க இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இவ்வளோ தான் இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இது எப்படி வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது, எவ்வளோ பவர் இருந்து வெளியே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வேல்யூ ஃபார் மணி, அந்த 14,000 பட்ஜெட்டில் இருக்க ஒரு நல்ல ப்ரொஜெக்டரா அப்படியா இல்லையான்றத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். வாங்க அது ப்ராக்டிக்கலாக நம்ம இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளூடூத் அண்டு வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிக்கிறதுனால டேரெக்டாக நம்ம வந்து இருக்கிற இதில் ஆப்ஸில் வந்து நம்ம போகலாம். மேக்ஸிமம் 1080 தான் அவுட்புட் வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தோம். எனக்கு வந்து சவுண்டு மட்டும் ஒரு 10 வாட் ஸ்பீக்கருக்கான சவுண்ட் அவுட்புட் வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இன்னும் சவுண்ட் வந்து நல்லா இருந்துருக்கலாமோ அப்படின்னு. மற்றபடியாக இது எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவாக தான் தோணுது. நம்ம வந்து ஆஃபர் டைமில் வாங்கும்போது 13,000 அந்த போலையும் இது வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 14,000 பட்ஜெட்டில் ஒரு 1080 ரெசல்யூஷன் தான் மேக்ஸிமம் நமக்கு. அதில் நல்லா தான் இருக்குது. அப்போது இந்த ப்ரைஸ்க்கு வைஃபை, ப்ளூடூத் அண்ட் ஓடிடி ஆப்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் வந்து எனக்கு இது ஓகேவாக தான் தோணுது. இன்னும் இதை நம்ம யூஸ் பண்ண தான் இதனுடைய லாங் டைம்
யூசேஜ் பண்ணும்பொழுது தான் இதனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது, லேம்போட லைஃப் எப்படி இருக்குன்றத நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பெங்க்யூ, எப்சான் மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான, இல்லை லூமியோ மாதிரியான குவாலிட்டியான ப்ரொஜெக்டர் அதோட நம்ம இதை கம்பேர் பண்ண வேணாம். பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம வேறு ஒரு கேஜெட்டோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.